ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் குமரன் அந்த ஓனரை பார்த்துட்டு மீட் பண்ண முடியாதனால ரொம்ப சோகத்தோட எப்படியாவது அவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. வெண்ணிலாவை மறக்க முடியாத சூர்யா என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காவேரி தடுக்கிறாங்க. இங்கே உடம்புக்கு முடியல, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தீங்க, திரும்பவும் ஏன் இதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எதனால் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, தயவு செய்து போயிடு காவேரி, இது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து துரத்தி விடுறாரு. காவேரி எவ்வளோ சொல்லியும் கேட்காத சூர்யா என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல், எதுக்காக இங்கே இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சூர்யாவை பார்த்து காவேரி கேட்க, இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி கிளம்ப, இரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சி நிறுத்துறாரு. நான் ஒன்றும் உங்களோட வெண்ணிலா இல்லைங்க காவேரி அப்படின்னு சொல்ல, இல்லை நீ என்னோட வெண்ணிலா தான், வெண்ணிலாவும் உன்ன மாதிரி தான் அழகாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை வெண்ணிலாவா நினச்சிருக்காரு, இப்போவே அவர் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவை நீங்கள் எப்போ முதலாக பார்த்தீங்க அப்படின்னு. வெண்ணிலாவை நான் முதலாக எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பச்சை கலர் தாவணி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் பால் விளையாடும் போது பால் அவங்க மேலே போய் பட்டுடுது தெரியாதனமா. போய் அவங்க கிட்ட சாரி கேட்கும் போது தான் அவங்க முகத்தையே பார்த்தா அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க என் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வர்ணிக்கிறாரு. இந்த கதையை கேட்டுட்டு இருந்த காவேரி அப்படியே தான் வெண்ணிலா மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ராகினி நிவின் சொன்னதே ரொம்பவே குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவேரி அங்கே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் எதனால இவன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, ஐயோ எனக்கு மண்டே வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிவின் சொல்கிற மாதிரி காவேரி விஜய் விட்டு வந்துடுவாளோ, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடவே இருக்காங்க ராகினி. இதை நம்ம யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடும் வந்து முடியுதுங்க.